வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு, இடிச்சுக்கிறாங்க, விழுந்துடுறாங்க. மோஸ்ட்லி வந்து பயப்படுவோம். குழந்தைங்க கட்டில இருந்து கீழே விழுந்துட்டாங்க, தொட்டில இருந்து கீழே விழுந்துட்டாங்க, பிள்ளைக்கு ஏதோ ஆபத்தாயிருமா. அந்த குழந்தை பருவத்துல அது வந்துட்டு ஒன்றும் பெருசா ஆகாது. ஏன்னா அந்த தலையை வந்துட்டு உச்சியெல்லாம் மூடாதப்ப ஒன்று பெரிய பாதிப்பு வராது. பட் இருந்தாலும் குழந்தை வாமிட் பண்ணா, மயக்கம் போட்டா, கார்ல இருந்து பிளட் வந்தா டாக்டர் இம்மீடியட்டா பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஆனா நம்ம வந்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்போம், செக் பண்ணிருப்போம், இது அப்ப பண்ணிருக்காது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா குழந்தை தூக்கத்துல பல்லு கடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா ஃபீவரோட எப்பயாச்சும் ஃபிட்ஸ் வந்துற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஹெட் இன்ஜுரி ஆன குழந்தைங்களுக்கு தான் ஹையஸ்ட் சான்ஸ் ஆஃப் ஃபிட்ஸ் வந்து டியூரிங் ஃபீவர். காய்ச்சல் 100 டிகிரிக்கு மேல போனா ஃபிப்ரல் சீஜர்ஸ் காமன். 5 வயசு வரைக்கும் ஃபிட்ஸ் வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்க வளர்ந்த அப்புறம் சரியாயிடும், பயப்பட தேவையில்லை. ஃபீவர் வரும்போது மட்டும் ஒரு ஃபிட்ஸ் மாத்திரை போட்டுக்கோங்க, இப்படிதான் டாக்டர் எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்வேன்னா, குழந்தைங்க தூக்கத்துல பல்லு கடிச்சாவே பூச்சி வார்ம்ஸ் வயிற்றுல பூச்சி இருந்தா பல்லு கடிக்கலாம். அப்படி பூச்சிக்கு மருந்து கொடுத்த அப்புறமும் பல்லு கடிக்கிறாங்கன்னா 200% அது வந்து பிரெயின் தான் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி என்னோட பேஷண்ட்ஸ்க்கு அதுக்கு மருந்து தருவேன். இது என்னோட புரிதல், என்னோட வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுல தூக்கத்துல பல்லு கடிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பூச்சி மருந்து கொடுக்கணும். பூச்சி மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமும் தூக்கத்துல பல்லு கடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிரெயின் இரிட்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அந்த பல்லு கடிக்கிறது சரியாயிடும். மோஸ்ட்லி ஆட்டிசம், ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டீத் கிரைண்டிங் இருக்கும். நான் டீத் கிரைண்டிங் கொடுக்குற மருந்து ஃபுல்லாமே 99% வந்து மூளை நரம்புக்கு தான் கொடுப்பேன். இது கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், ஹெட் இன்ஜுரி ஆன உடனே ஹோமியோபதியில ஆர்னிகா, நேட்ரம் சல்ஃபன் 2 மருந்து இருக்கு. இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட நீங்க பக்கத்துல போய் வாங்கி அந்த மருந்தை கொடுத்து இந்த பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹெட் இன்ஜுரி சரி பண்ணிக்கணும். தலையில ரத்த கட்டு இருக்கு, ஒரு பிளட் கிளாட் ஆயிருக்கு, உடனே அதை கரையணும்னா ஹோமியோல மில்லிஃபோலியம்னு ஒரு மருந்து இருக்கு, அது அப்சர்வ் ஆயிரும் இன்ஜுரியோட பேட் எஃபெக்ட்ஸ்க்கு. ஆர்னிகான்னு ஒரு மருந்து இருக்கு. எங்க ரத்த கட்டு இருந்தாலும் நம்ம அந்த மெடிசன் போட்டுட்டே இருந்தோம்னா ஈஸியா அந்த ரத்த கட்டு வந்து அப்சர்வ் ஆயிரும். ரொம்ப ட்ரீட் பண்ணாம விட்ட ரத்த கட்டு தான் பின்னால வந்துட்டு கட்டி ஆகும். நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்ததுனால அதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கேன். ஒரு கார்க் பால் வந்துட்டு தலையில அடிச்சு அந்த அப்ப போய் உடனே ஸ்கேன்லாம் பார்க்கும்போது ஒன்னும் இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஃபிராக்சர்லாம் ஆகல, ஒன்னும் இல்லை, நல்லா தான் இருக்கு, உள்ள பிளட் எல்லாம் லீக் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஒரு அண்ணாக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் +2 முடிச்சு கவுன்சிலிங் போகும்போது சென்னை போனப்ப எங்க அப்பா அவங்க வீட்டுக்கு கூட்டு போனாங்க. பார்த்தா அந்த அண்ணா வந்து வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. என்னாச்சு இந்த அண்ணாக்கு? அந்த அண்ணா பார்க்க அஜித் மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ஃபேரா, அழகா, குட் லுக்கிங்கா. பட் அவங்களுக்கு வந்துட்டு என்னப்பா வாங்கப்பா, அவங்களுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா, நாங்க ஹெட் இன்ஜுரி மேட்ச் போறீங்களா, பாய் ஷோ, ஆல் தி பெஸ்ட். அப்ப வந்துட்டு ஹெட் இன்ஜுரி ஹிஸ்டரி இருந்துச்சு. அப்ப வந்து இந்த கார்பால் அடிச்சது எனக்கு தெரியும். அப்ப அந்த அங்கிள் சொன்னாங்க, சின்ன வயசுல 12th விளையாடும் போது அவன் ஸ்கூல்ல பசங்களோட போய் சேர்ந்து விளையாடும் போது கார்பால் தலையில அடிச்சிருக்கு. நாங்க வந்து அப்ப அது உடனே போய் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம். ஒரே பையன் அவங்களுக்கு. அப்ப வந்து ஸ்கேன்லாம் போய் பண்ணி பார்த்தோம். அப்ப வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்க அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபைனல் இயர் தலைவலின்னு சொன்னா. அப்ப போய் ஸ்கேன் பார்க்கும்போது தலையில வந்து அந்த இடத்துல ஒரு கட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி சர்ஜரி எல்லாம் பண்ணி கீமோரெடி எல்லாம் கொடுத்து அந்த ஒல்லியா தலையில ஃபுல்லா ஹெட் ஷேவ் பண்ணிட்டு ஒரு வீல் சேர்ல வந்தாங்க. எனக்கு அப்படியே பகீர்னுச்சு. லைஃப்ல முதல்ல நான் பயந்த விஷயம் அதான். நான் டாக்டர்லாம் அவளை படிக்கலாம் போல, கவுன்சிலிங் போகும்போது அது என் மனசுல ரொம்ப ஆழமா அது பதிஞ்சிருச்சு. தலையில அடிபட்டு அது கவனக்குறைவா விட்டா. ஆனா இப்போ உடனே போய் டாக்டரை பார்த்தாலும் செக் பண்ணாலும் ஸ்கேன்ல எல்லாம் நார்மல் சொல்லிடுறாங்களே, ஸ்கேன்ல எதுவுமே இல்லையே. ஆனா என்ன பண்றதுன்னா, அது வந்து ஊமக்காயன்னு சொல்லுவாங்கல்ல, அத ஒரு கார்க் பால் வந்து வேகமா அடிச்சிருச்சு, பிராக்சர் ஆகல, உள்ளுக்குள்ள பிளட் லீக் ஆகல. ஆனா அது ஒரு வீக்கம் இருக்கும்ல, ஒரு இன்ஃபிளமேஷன். அந்த இன்ஃபிளமேஷனுக்கு ஆர்னிகா நைட்ரம் போடணும், தப்பு ஒன்றும் இல்லை. அதனால எந்த சைடு எஃபெக்ட்ல எந்த பாதிப்பும் இல்லை. அந்த மருந்தை ஒரு 2 நாளைக்கு 4ல இருந்து 5 வேளைக்கு மாத்தி மாத்தி அது கொடுத்துட்டே இருந்தா அட்லீஸ்ட் பின்னால அது பாதிப்பு ஆகாம நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாக்கலாம். அதனால இப்ப இல்லவே இல்லை. ஆக்சுவலி அவங்க அப்பா அவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி எவ்வளவோ பண்ணாங்க. அப்ப நான் காலேஜ் சேர்ந்தப்போ முதல்ல இந்த இன்ஜுரிஸ்க்கெல்லாம் நான் மருந்து படிக்கும் போது எனக்கு ஒவ்வொரு தடவையும் அவங்க ஃபேஸ் இன்னைக்கு கூட நான் கண்ணு முன்னாடி எனக்கு அவங்க ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பேண்ட் போட்டு அந்த வீல் சேர்ல அவங்க பார்த்தது இன்னுமே என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க அம்மா அப்பா ஆல்மோஸ்ட் ரொம்ப உடஞ்சி போய் வீக்கா இருந்தாங்க. இந்த மாதிரி தலையில அடிப்பட்டவங்களுக்கு ஃபிட்ஸ் வருது, இல்ல ஒரு ஃபிட்ஸ் வந்திருக்கு,
எந்த காரணமும் இல்லாம ஃபிக்ஸ் வராது. ஃபீவர் 100 டிகிரிக்கு மேல போனா ஃபிக்ஸ் வரலாம். அதுவுமே நான் பார்த்த வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஹெட் இன்ஜுரிக்குள்ள மெடிசன்ஸ் கொடுத்துட்டே வருவேன். நீங்க பாருங்க, அடுத்த ஃபீவர் வரும்போது 100 மேல போனா ஃபிக்ஸ் வராதுலாம் சொல்லி சேலஞ்ச் தான் பண்ணுவேன். பட் ஃப்ரீஸியா நீங்க கையில வச்சுக்கணும். ஏதாவது இருந்தா நீங்க அதை கொடுத்துக்கோங்க. டாக்டர் கொடுத்ததை நீங்க யூஸ் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஃபிக்ஸே வரல, பல்லு கடிக்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஃபீவர் வருது, அவங்களுக்கு இந்த ஹெட் இன்ஜுரி ட்ரீட் பண்ணி அந்த பல்லு கடிக்கிறது சரி பண்ண அப்புறம் அவங்களுக்கு ஃபீவர் 100 மேல போனா கூட ஃபிக்ஸ் வரல. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு குழந்தைக்கு 99 டிகிரி இருக்கும் போதே ஒரு காய்ச்சலுக்குள்ள சிறப்பு ஆங்கில மருத்துவம் கொடுத்ததை கொடுத்துருங்க. இல்ல ஹோமியோபதி மருந்துல ஃபீவர் செட் வாங்கிச்சுன்னா அதை கொடுத்துருங்க. இல்ல இம்மீடியட்டா டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. இன்னொன்னு, நீங்க வந்துட்டு ஈரத்துணியை நினைச்சு குழந்தைக்கு ஸ்பாஞ்சிங் போடுங்க. வீட்டுல நீங்க என்ன பண்ணலாம், குழந்தைக்கு 100 டிகிரி மேல போய் ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஃபிக்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி காய்ச்சல் வந்தாவே ஈரத்தை நினைச்சு நெத்தியில நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க. இல்லைன்னா அந்த தண்ணி சொட்டு சொட்டா காதுக்குள்ள ஒழுகி போய் காது வலியோட பிள்ளை வரும் பயங்கரமா. ஏதாவது டிப்ஸ் சொல்றோம், அதை ஃபாலோ பண்ணும். அப்புறம் வயிற்றுல, யூரின் போடுறதுல, அக்குல எல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு அது வைங்க. நெஞ்சு மேல ஈரத்துணி போடாதீங்க, நெஞ்சு சளி எப்படி பிடிச்சிக்கோ ரொம்ப. அக்குல வைங்க, கழுத்தை சுத்தி போடுங்க, நெத்தியில போடுங்க. ஃபீவரோட எப்பயுமே இந்த இதை போடணும். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா டாக்டர்கிட்ட கூட்டு போய் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு தலையில சின்ன வயசுல அடிபட்ட ஒரு பாப்பா ஃபிக்ஸ் வந்து இஇஜி எடுத்து இஇஜி அப்நார்மல் இந்த ரிப்போர்ட்டோட 6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்க. ஓகேவா, இஇஜி அப்நார்மல். அவங்களுக்கு நான் மருந்து கொடுத்துட்டே வந்தேன் அந்த பாப்பாக்கு. அவங்க அந்த பாப்பாக்கு மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டாக்டர் ஆங்கில மருத்துவத்துக்கு போய் காமிச்சிருக்காங்க. டாக்டர் வந்து ஃப்ரீசியம் டேப்லெட் தான் கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் வந்துட்டு ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டேன். 6 மந்த்ஸ் சாப்பிடுங்க, 6 மந்த்ஸ் கழிச்சு போய் இஇஜி எடுங்க. அந்த படிப்படியா அந்த ஃபிக்ஸ் இது சரியானோடனே டாக்டரே உங்களுக்கு அதை இங்கிலீஷ் வந்து நிப்பாட்டிடுவாங்க. இப்ப என் மருந்தோட சேர்த்து சாப்பிடுங்க, நிப்பாட்டாதீங்க. 2 இயர்ஸ்ன்றது நான் 6 மந்த்ஸ்க்குள்ள அதை நிப்பாட்டி வச்சு காமிக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் நான் திருப்பியும் 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு, போய் இஇஜி எடுக்க சொன்னேன். போய் எடுத்தீங்களா? எடுத்தீங்க. அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க, இஇஜி நார்மல் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃப்ரீசியம் மருந்து என்ன பண்ணாங்க, இப்ப நிப்பாட்டிட்டாங்களா ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? நல்லா தெரியுது. அப்புறம் டாக்டர் வந்து இப்ப இந்த இஇஜி நார்மல் ஃப்ரீசியம் மருந்து நிப்பாட்டிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க ஏன் மருந்து நிப்பாட்டல, ஃப்ரீசியம் நிப்பாட்டினோடனே படிப்படியா ஸ்டாப் பண்ணணும். யூஸ்வலா 500 2.5 ஆக்கி ஒரு மாத்திரை அரை மாத்திரை ஆக்கி 1/4 மாத்திரை ஆக்கி படிப்படியா வித்ட்ரா பண்ணணும். பட் டாக்டர் வந்துட்டு இவங்க ஹோமியோபதி சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. கேட்டோன்னே திட்டினாங்க, எதுக்கு அங்கெல்லாம் போனீங்க? என்ன சொன்னாங்க, ஹோமியோபதி சரியாகாது, போய் பார்க்காதீங்க. எதுக்கு அதெல்லாம் அந்த அரிப்பு சம்பந்தமானதை போய் பார்க்கணும், அதெல்லாம் சரியா வராது. ஹோமியோபதி வந்து அரிப்புக்கு மட்டும் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு நம்பிக்கை, நம்மளோட காட்டுதான் பொண்ணுக்கு சரியாயிருக்கு. தோல் வியாதிக்கு தான் போனோம், இதுக்கெல்லாம் போக கூடாது, சரியாகாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாராம். ஆனா அதே டாக்டர் தான் இஇஜி பார்த்தாரா, பார்த்துட்டு அப்புறம் அவரே தான் நார்மல் சொன்னாரா, ஃப்ரீசியம் நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் அவரே பார்த்திருக்காரு. சரி ஓகே, கடவுள் வந்து அவர் ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லிட்டு, ஆனா அவரோட நல்ல மனசு என்ன ரிப்போர்ட் உண்மையான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு இல்லையா. அப்புறம் ஆனா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திட்டி பேசின அவரே வந்து அடுத்து நார்மல் ரிப்போர்ட் கொடுக்கும்போது என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துருக்குல்ல. ஹோமியோபதி அப்படி தோல்வியாதி தான் இல்லைங்க. கேன்சர்ல இருந்து குழந்தை இல்லாததுல இருந்து உலகத்துல உள்ள எல்லா நோய்கள், இது வரைக்கும் வந்த நோய்கள், இனிமே வரப்போற நோய்கள் எல்லாத்துக்கும் கூட மருந்து இருக்கு. ஆக்சிடென்ட், பிராக்சர், ஹர்னியா இதெல்லாம் தான் எங்களால் சரி பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நாங்க வந்துட்டு இமீடியட்டா ரெஃபர் தான் பண்ணுவோம். எமர்ஜென்சி மட்டும் பார்க்க மாட்டோம். இப்ப எனக்கே ஒரு எமர்ஜென்சினா நான் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிப்பேன். எனக்கு வந்து எதிரிலாம் இல்லை, எல்லா அலுவலக டாக்டர்ஸும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்க இருக்க எல்லாரும் ஃபேமிலி மாதிரி தான். அது யாரோ ஒரு டாக்டர் தெரியல, அவங்க ஹோமியோபதியை டேஸ்ட் பண்ணல இது வரைக்கும். அவங்க இது வரைக்கும் இந்த மருந்துகளை பத்தி தெரிஞ்சுக்கல. அந்த மகத்துவம் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா அவங்களும் இனிமே அவர் அப்படி சொல்ல மாட்டாரு. இன்னொரு பேஷண்ட நீங்க ஃபர்ஸ்ட் பேஷண்ட்னால உங்ககிட்ட கோவப்பட்டாரு, அடுத்த பேஷண்ட் சொல்ல மாட்டாரு. இவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். அந்த பாப்பா குட்டி பாப்பால இருந்து பழக்கம். இவங்க எனக்கு ஃபேமிலியாவே ரொம்ப தெரியும். அதனால நான் வந்துட்டு அந்த பாப்பாக்கு வந்து மருந்துக்கு ஃபீஸே வாங்கல, ஃப்ரீயா கொடுத்தேன். என் பிள்ளைக்கு என் மகளுக்கு கொடுக்குற மாதிரி நினைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கொடுங்க அங்கந்தே கொடுங்க, இந்த பக்கம் வீடியோ பாரு வேணாம், சும்மா இங்கே கொடுங்க. இவர் வந்து காமிங்க, இவர் வந்து இவரோட கையால செஞ்சு எனக்கு கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு இதுக்கு கிஃப்டா. இன்னொன்னு வந்து இது வந்து விளக்கா, இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டா, உட்டிலே ஏதோ தேக்கிலே எனக்கான செஞ்சிருக்காராம். இந்த இதுல வந்து ஊதுபத்தி சொருக்கி வச்சிடணுமா?
ஓகே, அதாவது அதுக்கு வந்து gift கொடுக்கணும்னு நினைச்சாங்க அவர் மகளை. சரி பண்ண சொன்னேன், நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தேன், ஆனா நீங்க இப்போ என்னோட உயர்ந்துட்டீங்கன்னு. ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் பெரிய உங்களாலதான் பாப்பாவுக்கு சரியாயிருக்குவா. அவன் என் பிள்ளை தானே. அது நான் எப்பயுமே ரொம்ப பாசமா, இவங்களுக்கு ஒரு பொண்ணு நான் சொன்னேன், அடுத்து நீங்க ஒரு பையன் பெற்றுக்கோங்க, உங்களுக்கு பையன் தான் சொன்னேன். நான் சொல்லி நான் அதே இது கன்சீவ் ஆகி அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை சிங்க குட்டியை பெற்றிருக்காங்க. கண்டிப்பா அது வந்துட்டு ஆக்சுவலி இந்த இது வந்து அவர் கையாலே செஞ்சாராம். இதெல்லாம் உளி வச்சு இதெல்லாம் எவ்வளவு அழகா செஞ்சிருக்காருல்ல. கடசல் வர்க்கு எல்லாம் கடசல் பண்ணாராம் அவரே. அவங்க சரி ஓகே, உங்க குடும்பத்துல உள்ள குல விளக்க நான் வந்து சரி பண்ணனால எனக்கு ஒரு விளக்கு கொடுத்திருக்கேன். தேங்க்யூ. நான் வந்துட்டு சரி அவங்களுக்கு வசதியில அவங்களுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப ஃபீஸ், அதனால ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். அதுல கொடுக்கும்போது பார்த்தா அந்த பேஷண்ட்ஸ் தான் நம்மள மனம் நெகிழ செய்யுதுன்றது, அந்த அதை துச்சமாக்கிடுவாங்க என்னோடத. அவங்க இப்படி கொடுத்து இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது நான் கண்டிப்பா பூஜை ரூம்ல வச்சு நாங்க விளக்கேத்தி இந்த ஊதுபத்தி எல்லாம் வைக்க போறதுலதான் இது ஒரு மெமரபிளா வைக்கிறது தான். இது வந்து பெரிய, ஆனா அவங்களோட உழைப்பு இருக்கு. ஆனா இது உங்களோட உழைப்பு இருக்குல்ல, இதுல எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை மட்டும் 1.5 மணி நேரம் ஓடிச்சுப்பா. இது 1.5 மணி நேரம் ஓடிச்சு. 1.5 மணி நேரம் ஆச்சா செய்ய? பார்த்து கிடந்தது. இன்னும் சிறுசாக்கம் சொல்லி மெல்லி சாக்கம்டான்னு சொல்லி மாடலை மாத்தி கிடந்துச்சு. கடைசி அந்த குழுவுல போய் கொண்டு இன்னும் சிறுசாக்கம் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்லி பழையபடி அது ரீவர்க் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் கூம்பா வைப்பீங்களான்னு சொல்லிட்டு இது 1.5 மணி நேரம் செஞ்சாராம். ஒருத்தவங்களோட உடல் உழைப்பு எவ்வளவு ப்ரீஷியஸ்ல, நான் அதுதான் ரொம்ப மதிப்பேன். காசு பண்ண யாருன்னா சம்பாதிக்கலாம், யாருன்னா கொடுத்துக்கலாம். ஆண்டி அரசனாவான், அரசன் ஆண்டி அவன். அன்புதான் சம்பாதிக்க முடியாதது, அழியா செல்வமும் கூட. இந்த அன்புக்கு முன்னாடி நான் என்ன ஒண்ணுமே. இதுக்கு முன்னாடி ஒண்ணு இதே மாதிரி ஒருத்தர் கொடுத்தேமா, நான் இவ்வளவு வேலைப்பாடு பார்க்கல. உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா எனக்கு ஸ்பெஷலா செஞ்சிருக்காரு. பயங்கரமா இந்த வேலைப்பாடுகள்லாம் அவ்வளவு அழகா பண்ணி ஒரு சூப்பரா கொடுத்துருக்காரு. இத சித்ரா பாத்துட்டு இருக்கா. நீங்க எப்படி நான் வர பாதி விஷயம் இதை எப்படி நம்ம ஆட்டையை போடலாம், இது நான் அப்படியே சித்ராக்கு கிஃப்ட் பண்றேன். சித்ரா இது நீ எடுத்துக்கோ, இது பாப்பா எடுப்பாங்களா யார் எடுப்பாங்களோ. நீங்க எனக்கு வர எல்லா 99% வந்து நான் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பேன். நான் கொண்டு போய் எங்க வைக்கிறது, உங்களோட அன்பா கொடுத்தது ஞாபகார்த்தமா பத்திரமா. நாங்க இந்த இதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் நான் வந்து உங்க முன்னாடி கடவுள் இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, இந்த அன்புக்கு நம்ம தகுதியானவங்களா ஆக்கிக்கணும்ன்ற உணர்வு தான் எனக்கு கூட கொடுக்குறாங்க. சோ இன்னைக்கு இந்த இஇஜி பார்க்கும்போது கண்டிப்பா பொறுமையா வெயிட் பண்ணணும். 6 months. சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகி பயங்கர அழுத ஏற்பாடு பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகி என்னையே அழுக வச்சிருவாங்க. இஜி சரியாகாதா எத்தனை ரிப்போர்ட்ஸ் போட்டோம், வெயிட் பண்ணணும். 6 months வெயிட் பண்ணணும். சரியா? சரிங்களா? நன்றி. என்னங்க நான் தான் ரொம்ப நன்றி சொன்னேன்.